ஒன்று வாங்கி கட் ஆஃப் போட்டுக்கலாமா இல்லை 2 வாங்கலாமா? 1 வாங்கி முதல்ல கட் ஆஃப் போடுவோம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அதுவும் பிரியாணி இல்லைப்பா. எங்கே தேடியும் கிடைக்கலையா? ஏன் பூஜை மாதிரி கடைக்காரன் கூட இல்லைன்ட்டான்டா. இப்போ எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கிறா? 250. சரி ஓகே, 250க்கு ஏதாவது நல்ல பிரியாணியாக தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் சாப்பிட்றோம். பிரியாணி சாப்பிடணும். கிறிஸ்மஸ் அதுவும் பிரியாணி மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அது மாதிரி பசிக்குது, டீ குடிச்சிடுவோமா? ஓகே, டீ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மாமு ஜூஸ் கட். 1 வாங்கி கட் ஆஃப் போட்டுக்கலாமா இல்லை 2 வாங்கலாமா? 1 வாங்கி முதல்ல கட் ஆஃப் போடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசின பிறகு 2வது வாங்குவோம். நான் ஒரு டீ சொல்லியாச்சு. இப்போ டீ குடிச்சிட்டு மேக்ஸிமம் 250 பட்ஜெட்னா எனக்கு தெரிஞ்சு 150 180 அந்த ரேஞ்சில் வந்து அண்ணா நகர் போனால் கிடைக்கும். நம்ம பெரம்பூரில் என்ன கிடைக்கும்? நீங்கள் தான் பெரம்பூரை பெருமையாக பேசுகிறாளாச்சு. பெரம்பூரில் கிடைக்கும். இப்போ நைட்டு 10 மணி ஆனதுனால கொஞ்சம். ஆனால் இங்கேயும் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது பெரியார் நகரில், அங்கே இருக்கும். பட்டு சார் வந்து அங்கே வேணான்றான். அதனால அண்ணா நகர் போயிட்டு அங்கே ஏதாவது ஃபுட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு டீ வந்துருச்சு. டைம் வந்து இப்போ 10:15 10:20 ஆயிடுச்சு. டைம் வந்து இப்போ 10:20 இருக்கு. முக்கியமான விஷயம், சார் வந்து லேட்டாக எழுந்திரிச்சு கிளம்பி வந்தனால வந்து நைட் ஷிஃப்ட் ஆக்சுவலி அவர் லேட் நைட் சாப்பிட்றாரு. நைட் இந்த மாதிரி லேட் நைட் சாப்பிடாதீங்க. ஒரு 7:30 8:30க்குள்ளே வந்து டின்னர் முடிச்சிருக்கேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உனக்கு சொல்லடா, உனக்கு சொல்ல, எனக்கு சொல்கிறேன். பொறுக்கிடா நீ என்ன பட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து அட்வைஸ் யார் பண்ணுவானா, அடுத்தவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அவங்களே தான் பண்ணிப்பாங்க. முக்கால்வாசி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க லைஃப்பில் அவங்க பண்ணாமல் இருப்பாங்க. அது இன்னொருத்தருக்கு அட்வைஸாக சொல்லுவாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, அண்ணா நகர் போகிறோம். பத்தாம் பார்த்தீங்களா ஹெல்மெட் சார், டபுள் சேஃப்டி. உள்ள ஒரு குள்ளா, அது மேலே வந்து ஒரு ஹெல்மெட். அப்படியே லைட்டாக பாரு. சூப்பர்ரா, நல்ல ஃப்ரேம். எடுத்து சீக்கிரம் வண்டி எடுங்க. அந்த மாதிரி skyscrapers whisper the secrets they hold above and below. The streets stay cold. Clock ticking symphony, dangers baseline. Rats scurry faster, chasing shadow lifelines. Moonlight hits the metal, chrome sparks glow. Temptation lingers heavy where the shadow. என்னன்னா சார் வண்டியில் பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் பம்ப் வேறு பக்கத்தில் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒன்று இருக்கு, க்ளோஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைனா 250 ரூபா பிளாக் போட்டு வச்சுருந்தோம். இப்போ பெட்ரோலுக்கு வந்து 100 ரூபா போய்டும்னு நினைக்கிறேன். 150 ரூபாயில் வந்து எங்கள் பிரியாணி சாதனை எப்படி சாத்தியமாக போகிறோன்னு பார்க்கணும். இந்த ரோடு எவ்வளோ மெமரிஸ் இருக்கா இந்த ரோட்டில். Young kings crowned with crowns made of sin. Pawn shops thrive, dreams locked deep within. Fast hands feed the slow. அவன் வந்து பெட்ரோல் இல்லாமல் எவ்வளோ பெட்ரோல் இல்லைனாலும் வண்டியை கட்டுப்படுத்தி எப்படியாவது அவன் கெட்டு போய் பெட்ரோல் பங்கில் விட்டுருவான். இன்னைக்கு தம்பி இப்போ கண்டிப்பாக விட்டுருவான். நல்ல பிள்ளை. இன்றாதரா தம்பி, அடுத்து வர 2 கிலோமீட்டர் இன்னும் பேசணும்டா. அவன்டா நடக்க முடியாதுன்னா அதனால டெய்லி டயர்டா பசிட்டு பிரியாணி சாப்பிடணும் வேற. போய் தான் பெட்ரோல் பங்க் ஓப்பன்ல இருக்கிறத தாண்டி அவன் பெட்ரோல் போடுற மைண்ட் செட்ல இருக்கணும் அவன். ஆமா, அவன் கணக்கு முடிச்சுதான் சொல்லிட்டு தான் பண்ணுவான். பெட்ரோல் போட்டு பேசுவோம். நிறுத்துறா. அதாவது கண்டென்ட் எடுக்கிறனால கேமராவோட பெட்ரோல் பம்புக்குள்ளே போகக்கூடாதுல்ல. ஸோ நான் இறங்கிக்கிறேன். கைஸ் செம்ம சில்லுன்னு இருக்கு. லிட்டரலாக அன்றைக்கி சொன்ன மாதிரி கொடைக்கானல் தான் போங்க. இதுதான் சமைக்கிட்டே இல்லை. ஓய் பேர் என்ன?
வாட்ஸ் யுவர் நேம்? வரேன்டா. மச்சான் எனக்கு ஒரு கேள்விடா. சொல்லுடா. நீ வந்து பெட்ரோல் பங்க் வந்துச்சு நான் இறங்கிறேன் கண்டென்ட்டோட எடுத்து உள்ள போக கூடாதுன்னா ஏன்? அதான் டக்குன்னு ஏதாவது லாஸ்ட் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு யூபிஐ பேமெண்ட் தானே பண்றோம். அப்போ போன்ல இருந்து அந்த எந்த ஸ்பார்க்கும் வராதா? இந்த கேள்வி எனக்கே நிறைய வாட்டி வந்திருக்கு. உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் என்ன தெரியுமா? மக்கள் வந்து ஒன்றும் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையில நாங்க போன ஸ்பார்க்கும் அதெல்லாம் மீறியா அதெல்லாம் ஆகாது. சில வீடியோஸ்லாம் அந்த மாதிரி ஸ்பார்க் ஆகுத பார்த்தேன். அதெல்லாம் முன்னாடி மைக்ரோவேவ்ஸ் அதெல்லாம் இருந்தது. எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. ஆக்சுவலி ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா இவர் தான் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், பார்க்கலாம் செம்ம க்யூட்டாக இருக்கான். ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா பெட் பண்ணணும். என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா கேரளாலலாம் வந்து டாக்ஸ் வந்து ஹியூமன்ஸ் வந்து கடிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் எல்லாமே செம்ம ஃப்ரெண்ட்லி. மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஸ்ட்ரீட்டில் போய் ஃபீட் பண்ணுவாங்க, பெட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லிங்க. போய் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இல்லை நிஜமா இப்போ சின்ன பசங்க வீட்டில் சின்ன பசங்களாம் வந்து கல்லை தூக்கி அடிக்கிறது இல்லை வந்து குச்சை வச்சு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி டாக்ஸை வந்து பெட் பண்ணுறதுக்கு. பட் எடுத்தவொடனே போய் பெட் பண்ணவும் கூடாது. அதுக்கு முதல்ல அது பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தில் இருந்து அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு க்ளோஸ் ஆகலாம். ஸோ அதுதான், ஏன்னா பார்த்தவொடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது கடிக்க போதா இல்லையான்ட்டு. அது வந்து எல்லா டாக்ஸும் கடிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. பார்க்கும் அதுவே நம்மகிட்ட வாலாட்டுறது. ஏன்னா நார்த்தில் தான் நினைக்கிறேன், நார்த்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சி கூண்டில் போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, சென்னையிலையும் பண்ணாங்க, நார்த் சைட்லேயும் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. மெயின் மேட்டர் நான் பார்க்குறேன் இப்போ யூடியூப்லலாம் வந்து இந்த கேரளா சைடு ஊர் சைடு தான் நிறையா வந்து இந்த நாய் கடிக்கிறதா வீடியோஸ்லாம் பார்க்குறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நிறைய ஸ்ட்ரீட்ஸ் ஏரியா போனீங்கன்னா பஞ்ச் ஆஃப் டாக்ஸ் இருக்கும். பட் எதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கடிக்காது. எல்லாமே வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா சோஷியல் சர்வர்ஸ் இந்த மாதிரி அனிமல் ஆக்டிவிட்டீஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வீட்டில் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரீட்ஸில் வந்து அதுக்கு வந்து வச்சுட்டு போகிறாங்க. ஒன்றும் அதே மாதிரி நீங்கள் வந்து டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தரதா இருந்தால் பண்ணுங்கள். பிஸ்கெட் மட்டும் போடாதீங்க. பிஸ்கெட்னால வந்து ஆமாம் டாக்ஸ்க்கு வந்து பிஸ்கெட்ஸ் அதிகமாக போட்டால் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும், டாக்ஸுக்கு சுகர் வரும். ஸோ தெரியாது ஒன்றும். அதனால் பிஸ்கெட் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ரைஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து சிக்கன் ஸ்டூ அதில் வந்து ரைஸில் வந்து கிளறி செஞ்சு தருவாங்க. இல்லைன்னா நீங்கள் டாக்ஸ் ஃபுட் ஏதாவது இருக்கும் அதுவே கூட நீங்கள் வாங்கி தரலாம். நம்ம கூட நன்றியோட இருக்கு, மனுஷங்கிட்ட இல்லாத கூட நாய்கிட்ட இருக்கு. ஸோ யா இப்போ மணி என்ன 11:05 ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், முடிச்சுட்டு கிளம்புறோம், சைன் ஆஃப் பண்ணுறோம். அதான் மேட்ரு. எடு வண்டியை நம்ம இப்போ வந்து கரெக்டாக 4 ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன். நானும் இருக்கேன். இப்படியே நான் திருப்பி ஓடி வரணும். இல்லை லைட்டிங் இந்த பக்கம் தான் நல்லா இருக்கு. சரி ஓகே. என்னன்னா ஒரு டாஸ்க் அந்த பேரில் ஒருத்தர் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையில் போயிட்டு கடை எவ்வளோ அப்படின்னு கேட்கணும். கடை விலைக்கு தருவீங்களா, கடை எவ்வளோ வச்சிருக்கேன்னு கேட்பாங்களே அப்படின்னு கேட்கணும். ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் விளாடலாம். யார் வின் பண்ணுறாங்களோ தோக்குறவங்க வந்து போய் கேட்கணும். ஐயா அட்டன் பண்ணி பெஸ்ட் ஆஃப் ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர். சரியா? ஸ்டோன் பேப்பர் சிசர். இப்ப இருங்க பதட்டமாவது இல்ல. தலைவர் வந்து பெஸ்ட் ஆஃப் 3 தானே. ரெண்டு வாட்டி நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்ல. சரி விடு. ஓகே, எத்தனை பைசா ஏன்னு கேட்க போறாரு. வாங்க வாங்க இருங்க மச்சான், அவர் முகம் ரெக்கார்ட் அடிச்சு வரும். அவரே திரும்பி கூப்பிடுறாரா? நீதான் தைரியமான ஆச்சு. கடை எவ்வளோங்க? கடை எவ்வளோ விலை பிடிக்கிறீங்க? என்ன வழி பண்ணியிருக்கேன் நான்.
இந்த பேப்பர் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு கசக்கு இருக்க பயத்துல. ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை, ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கூட வந்து கடைசி நேரத்தில் வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு. என்னன்னா பேசுறது கேட்கலன்னு சொல்லிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வால்யூம் பட்டன் அமைக்கிருக்கேனா ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஆனா கேட்டுட்டேன். ஆமாம், அது வரும் கரெக்டாக எவ்வளோன்னு கேட்டு அவங்க வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க. அது வரைக்கும் வீடியோ இருக்கும். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இங்க இருக்க ரொம்ப தங்கமான மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. அதனால இந்த கேள்வி கேட்கும் போது ஒரு பார்வை பார்த்தாரு. ஆமா, ஆளு ரகடா இருந்தாலும் மனசு ரொம்ப தங்கம். மனசு தங்கம். ஏன்றது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் தானே இது வரும். அவர் கழுத்துல போட்டு இந்த செயினை சொல்றான். கிறிஸ்மஸ் பிரியாணி முடிகிற டைமுக்குள்ளே வந்து பிரியாணி இருக்குதா இல்லையான்னு தெரில. முல்லை சவுத் இந்தியன் நான்வெஜ் டெஸ்டினேஷன். ஓகே, அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன், ஓரளவு நல்லாயிருக்கும். பசிக்குது, சாப்பிட்டு பேசலாம். கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம் மேரி கிறிஸ்மஸ். காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா கண்ணிலே நீராட வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுங்க.